ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யக்காசா ஹரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீகாக் டிசைன் போட்டோம் இல்லையா, பீகாக் டிசைனுக்கு நம்ம ஸ்லீவ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4 லைன் ஜரி போட்டிருக்கோம். சாரீ கலரான ஸ்கை ப்ளூ கலரு சில்க் த்ரெட் வந்து 2 லைன்ஸ் கொடுத்து மடக்கி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸு, 4mm பீட்ஸு, மறுபடியும் சுகர் பீட்ஸு, 4mm பீட்ஸ், இந்த மாதிரி 3 லைன்ஸ் நம்ம 3 லைன் வந்து 4mm பீட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம். கெட்டியாக நம்மளுக்கு ஒர்க் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி. அதனால் நம்ம 6 லைன் வந்து கெட்டி ஒர்க் கொடுத்துருக்கோம். இது வந்து கையில் நல்லா வங்கி போட்ட மாதிரி தெரியணும் இல்லையா, அதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ச் ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து ஒரு அட்டையில் வந்து வெட்டி அதை வந்து ஆசா வச்சு நம்ம ஸ்கேலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போட்ட அந்த கெட்டி ஒர்க்கை ஒட்டியே நம்மளுக்கு அந்த ஸ்கேலப் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம வைக்கும்போது ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஹாஃப் சர்க்கிளுக்கு சென்ட்ரு பண்ணி நம்ம வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம இந்த ஹாஃப் சர்க்கிள் வெட்டுறதுக்கு ஏதோ ஒரு டப்பா மூடி, இந்த மாதிரி ஏதாவது நம்ம பாக்ஸோட மூடியை வச்சு நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறலாம், ஆஸ் வெட்டிக்கிறலாம். கரெக்டாக ஒவ்வொருட ஆர்ச்சிலையும் சென்டரை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஆசை வைக்கிறோம். நம்ம இந்த ஆர்ச் ஃபுல்லாக பீகாக் பெட்டல்ஸ் நம்ம போட போகிறோம். அது எப்படி பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம பீகாக் வந்து பேக் நெக்கில் பெட்டல்ஸ் போட்டோம் இல்லையா பீகாக்குக்கு, அதே மாதிரி தான் ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை போட போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரேசிங் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிடுவோம். நம்ம இந்த மாதிரி வரைகிறதுக்கு ட்ரேசிங் சீட்டு, கார்பன் பேப்பர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு அட்டையில் நம்ம ஆஸ் மாதிரி கட் பண்ணி நம்ம போடுறதுக்கு நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கும். டைமிங்கும் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். இந்த பார்த்திங்க இல்லையா, கடை நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். இப்போது நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டோம். பாருங்கள் இமேஜ் எப்படி இருக்குன்னு. ஸ்லீவ் வந்து சென்ட்ரு ஏற ஏற நம்மளுக்கு ஆர்ச் வந்து இன்னும் லென்த்தாக போகும். நம்ம போட்டிருக்க அளவில் நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஆர்ச் ஃபுல்லாக நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். சுகர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸாக வைங்க, 2 பீட்ஸாக வைங்க. நம்ம பீட்ஸ் வந்து அதிகமாக கோர்த்தோம் அப்படின்னா லைன் வந்து நம்மளுக்கு நெளிஞ்சு போகும். நம்ம பீட்ஸ் வந்து 2 வைக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த லைன் வந்து ஷேப்பாக கிடைக்கும். அதுக்கு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். நம்ம பாசி ஊசியில் எத்தனை வேணாலும் நம்ம கோர்த்துக்கலாம், வைக்கும்போது 2 தான் வைக்கணும். நம்ம அப்படி அதிகமாக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம டைட்டாக குத்தினோம்னா இந்த லைன் வந்து நெளியாமல் வந்துடும். இப்போ இது மாதிரி நம்ம எல்லா ஆர்ச்சுக்கும் நம்ம பாசி கொடுத்துருவோம். நம்ம இதே மாதிரி எல்லா ஆர்ச்சிலையும் நம்ம பீட்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டணும்.
அது மாதிரி ஆரி போடும்போது பிகினர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரேமில் கை வச்சு அமுக்கிட்டு பீட்ஸ் எடுக்கிறாங்க, லோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ரேம் வந்து லூஸ் ஆயிரும். நம்மளுக்கு ஆரி போடுறதுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்காது. ஸோ ஃப்ரேமை வந்து அமுக்காமல் கையை வந்து தூக்கலாக வச்சு போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரேம் வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கும். நம்ம பண்ணுற ஒர்க்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், சுருங்கல் இருக்காது. ஃப்ரேம் லூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம போடுறது வந்து சுருக்கும், ஆரி வந்து சுருக்க தெரியும். அது மாதிரி நம்ம ஸ்லீவ் போடும்போது 2 சைடும் ஒரு அரை இன்ச்சு நம்ம கேப் விட்டுறணும். இல்லைன்னா நம்ம தையல் போடும்போது பீட்ஸில் அடிபட்டு நம்மளுக்கு பாசி வந்து டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டுறணும். இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அந்த ஒவ்வொரு ஆர்ச்லேயும் அந்த எட்ஜில் வந்து நம்ம திலகம் ஸ்டோன் வந்து சாரீ கலரான ப்ளூ கலரில் வந்து நம்ம திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ நம்ம அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி நம்ம பீட்ஸ் வைக்கிறோம். அதே மாதிரி அந்த திலகம் ஸ்டோனில் வைக்கும் போது அப்படி தான் எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக முடியணும். அந்த 2 பக்கம் அந்த ஆர்ச் இருக்குது இல்லையா, அந்த ஆர்ச்சில் வந்து 4 mm பீடு வந்து ஃபஸ்ட்டு லைனாக கொடுத்துக்கிறோம். பீடும் அப்படி இதே மாதிரி சிங்கிளாக தான் வைக்கணும். டபுளாக வச்சா கூட பிகினஸ் வந்து நெளிஞ்சு போகும் லைனு. ஸோ ஒவ்வொரு பீட்ஸாக நீங்கள் வைங்க. அந்த 2 பீட்ஸுக்கும் இடையில ஒரு சலங்கை அல்லது அரும்பு மாதிரி நம்ம ஒரு 4 mm பீட்ஸு ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆர்ச்சிலையும் அந்த திலகம் ஸ்டோனுக்கு இடையில இருக்க கேப்பில் வந்து 4 mm பீட்ஸும் நடுவில் அந்த பரும்பாசி சின்ன பாசியும் வச்சு சலங்கை மாதிரி வச்சுருக்கோம். அதே மாதிரி திலகம் ஸ்டோனுக்கு இந்த பக்கமும் வைக்கிறோம். நம்ம 2 சைடும் இந்த மாதிரி வைக்கும்போது ஆர்ச் கொஞ்சம் கவர் ஆயிரும் பாதி இது. அதுக்கு பிறகு நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம ஃபெதர் ஸ்டிச் லோடு கொடுக்கும்போது நம்மளுக்கு கேப் இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிரும். இடையில் வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் லுக்காகவும் தெரியும். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை வந்து லோடு கொடுத்துட்டோம். அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஆர்ச்சுக்கு இடையில் கோதுமை பாசியை வச்சு ஸ்க்ரீனில் தொங்குற மாதிரி சலங்கை மாதிரி நம்ம தொங்க விட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபெதர் ஸ்டிச்சு தான் ஃபஸ்ட்டு இங்க் ப்ளூ த்ரெட்டை வச்சு சேம் கலர் த்ரெட்டை வச்சு நம்ம ஃபெதர் ஸ்டிச் போட்டுட்டு சாரீ கலரான ஸ்கை ப்ளூ கலரை வச்சு நம்ம ஊடால வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்படி நம்ம போடும்போது 2 கலராக தெரியும். செல்ஃபாக உள்ள கலர் வந்து நம்மளுக்கு சைனிங்காண்டி, சாரீ கலர் அதில் கலந்து வரும்போது நம்மளுக்கு பாருங்கள் நம்ம பீகாக்கோட ஃபெதர் மாதிரி நம்மளுக்கு நல்லா அழகாக கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம பீகாக் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்லீவ் ரொம்ப அழகாக ஃபெதர் கட் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு. பேக் நெக் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, மயிலும் அந்த ஃபெதரும் நல்லா அழகாக வந்திருக்கு. பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் இதே ஃபெதர் தான் வருது. ஸ்லீவுக்கும் அந்த ஆர்ச்சு ஃபுல்லாக நம்ம ஃபெதர் ஸ்டிச் போட்டு பெட்டல்ஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.